1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்ட. நல்ல கவனிங்க, இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போகிறத பற்றி பேசப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வசனம் சொல்லுது, அநேகர் இடத்தில் அவர் எப்படி இல்லையா, பிரியமாய் இருந்ததில்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு 4 காரணம் சொல்றாரு ஏன் அவங்க கிட்ட அவர் பிரியமா இல்லைன்னு. இன்னைக்கும் நம்ம கானான் பிரயாணம் மாதிரி பரம கானான் பிரயாணம் புறப்பட்டு இருக்கிறோம். உலகத்துல இருந்து நாம பரலோகத்துக்கு புறப்பட்டு இருக்கிறோம். இப்ப பிரயாணத்துல இருக்கிறோம். இந்த பிரயாணத்துல ஒருத்தருக்கு ஒரு சிலரிடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கவில்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா இவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? முதல்ல வாசிங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்திருந்து விளையாட எழுந்திருத்தார்கள் என்று எழுந்திருக்கிறபடி. இது எங்க இருக்குது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் அப்படின்னு இருக்கு. இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவங்க பிரயாணம் போறாங்க. ஆனால் தேவன் எதிர்பார்த்தது என்ன இவங்க கிட்ட அப்படின்னா, அவரையே பின்பற்றி கொண்டு எகிப்திலிருந்து கானானுக்கு போவாங்கன்னு பார்த்தா இவங்க நடுவில் என்ன செய்ய தொடங்கிட்டாங்கன்னா, தங்கள் கடவுளை விட்டு வேற பக்கம் போயிட்டு வேற முறைமைக்குள்ள போயிட்டாங்க. கண்டுகுட்டி வழிபாட்டுக்கு போயிட்டாங்க, வேற முறைமைக்குள்ள போயிட்டாங்க. அந்த முறைமையில் எப்படி இருக்குதுன்னா, உட்காந்து நல்லா சாப்பிட்றது, நல்லா குடிக்கிறது, நல்லா ஜாலியா இருக்கிறது, அப்புறமா என்ன பண்றது, அப்படியே சந்தோஷமா இருக்கிறது, டான்ஸ் ஆடுறது, எல்லாம் பண்றது. இது கர்த்தருக்கு அருவருப்பா இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் என்ன பண்ணாரா, வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் சர்ச்சில் அப்படிதான் இருக்கு. புசிக்க குடிக்க ஜாலியா இருக்க. சர்ச்சுங்கிறது என்ன? ஒன்று ஃபெஸ்டிவல் இல்லையா, ஏதாவது திருவிழா பண்டிகை இல்லை திருவிழா, அப்படி இல்லையா சர்ச்சில் ஏதாவது விசேஷமான நாட்கள், பர்த்டே, மேரேஜ் டே எல்லாம் வச்சுக்கிட்டு சர்ச்சுங்கிறது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெக்ரியேஷன் சென்டர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ இவன் சர்ச்சுன்றதை எப்படி ஆயிட்டா, புசிப்பு குடிப்பு விளையாடுற இடம், ஜாலியாக இருக்கிற இடம். சாப்பிட்ட மீட்டிங் முடிச்சிட்ட பிறகு போகும்போது சாப்பாடு கொடுக்கறது தப்பே கிடையாது, இயேசுநாதரே போட்டிருக்கிறாரு. ஆனால் சாப்பிட்றதுக்காக மீட்டிங் வர பாருங்க, அதான் தப்பு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் இதை விரும்புகிறது இல்லை. சபை அப்படிப்பட்ட இடம் இல்லை. 2வது, அவர்கள் எப்படி இருந்தார்கள்? 8வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:8. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். வேசித்தனம் என்றால் புதிய ஏற்பாட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சரீர பிரகாரமான வேசித்தனம் என்பது ஒரு உறவு இருக்கும் போது இன்னொரு உறவோடு கூட போவது வேசித்தனம். ஆவிக்குரிய விதத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அவர் எதை பத்தி சொல்றாருன்னா, ஒரு உபதேசத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு உபதேசம் உள்ள வருது. அந்த உபதேசம் உங்களுக்குள்ளே வந்து இந்த 2 உபதேசமும் ஒன்னா இருக்கும் போது அது ஆவிக்குரிய விபச்சாரம். ஒரு கணவன் இருக்கும் போது இன்னொரு ஆண் வந்தா அது சரீர விபச்சாரம். ஒரு மனைவி இருக்கும் போது இன்னொரு பெண் வந்தால் அது சரீர விபச்சாரம். ஒரு உபதேசம், ஒரு கணவர் இயேசு கிறிஸ்து மணவாளன் இருக்கும்போது இன்னொரு சர்ப்பத்தின் உபதேசம் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க, அதான் ஆவிக்குரிய வேசித்தனம். அதில் வழி விலகுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்றார் பவுல். இன்னைக்கு சபை எல்லா உபதேசத்துக்குள்ளும் போயிட்டு இருக்குது. ஒன்று கிறிஸ்துவனுடைய உபதேசம் இதுவும் இருக்கு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தின் உபதேசமும் வருது, கொஞ்சம் கொஞ்சம் கள்ள உபதேசமும் வருது. அதாவது கிறிஸ்துவே தேவன் இல்லைன்னு சொல்ற உபதேசம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அதை ஒத்துக்கிறோம், ஆனா அவர் கடவுள் கிடையாதும்பா. அந்த உபதேசக்காரனுக்கு பேரும் கிறிஸ்தவன் இங்க. ஆனா பைபிள் சொல்லுது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது. இவங்க என்ன சொல்றாங்க, நாம் எல்லாம் ஒண்ணு, கிடையவே கிடையாது, ஒன்னாக இருக்கவே முடியாது.
இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசியாதவன், அறிக்கை பண்ணாதவன் பொய்யன், அந்தி கிறிஸ்து என்று 1 யோவான் சொல்லுது. பிதாவாகிய தேவன் உண்டு, குமாரனாகிய கிறிஸ்து உண்டு. 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சிங்காசனத்தின் மேல் நீடித்த ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் போய் அவர் கையிலிருந்து புத்தகத்தை வாங்கினார்னு இருக்கு. உட்கார்ந்து இருக்கிறவர் யாரு? வாங்கினவர் யாரு? கிறிஸ்துவுக்கு முன்னாடி அத்தனை பேரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் போது கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒருத்தர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். யாரு? அவர் தான் பிதாவாகிய தேவன். ரெண்டுமே அங்க இருக்கு. அவன் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களோடு கூட நம்ம ஒன்னா போகவே முடியாது. விக்கிரக வழிபாடோடு நம்மளும் ஒன்னா போகவே முடியாது. இதுதான் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய வேசித்தனம். அடுத்து வாசிங்க, பரீட்சித்து பார்த்தார்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவை பரீட்சித்து பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்ட. இது எங்க இருக்கு? என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் ஏதோம் தேசத்தைச் சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவன் கொடுக்கிற ஆகாரத்தினால மனமடிவானவர்கள், தேவன் கொடுக்கிற வழியில மனமடிவானார்கள். அங்க வசனம் இருக்கு, அப்புறமா நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. இவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுது, இவர்கள் தேவன் கொடுக்கிற ஆகாரத்துல திருப்தி அடையாதவர்கள். தேவன் ஒரு ஆகாரம் கொடுக்கிறார், மன்னா கொடுக்கிறார் வனாந்தரத்துல, அதுல இவங்க என்ன ஆகல? திருப்தி ஆகல. இவங்க என்ன கேட்கறாங்க? எகிப்துல நாங்க சாப்பிட்ட சாப்பாடு அங்க நல்லா இருந்துச்சு. இப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. அப்பம் புசித்து திருப்தியானதினால் என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு கூட்டம். இது என்ன கூட்டம் தெரியுமா? தேவனுக்கிட்ட எதையாவது தேடுற கூட்டம். சாப்பாடு போடுறாரு, அப்பத்துக்காக தேடுகிற கூட்டம். அவன் அப்பம் கொடுக்கலன்னு முறுமுறுத்தான், இவன் அப்பம் கொடுத்தாதான் தேடுவான். அவர் தெளிவா சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பத்துக்காக என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தேடுகிற கூட்டம். அவரு கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், அது செய்வார், இதை செய்வார். ஒரு சிலர் சாப்பாட்டுக்கே மீட்டிங்க்கு வராங்க, அது அதை விட கொடுமை. இன்னொரு கூட்டம் கிறிஸ்து எதையாவது கொடுப்பார். இப்ப அடுத்த வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்போ எதுக்கு தேட சொல்றாரு? நித்திய ஜீவனுக்கு என்ன தேடுங்க. சாப்பாடு கிடைக்குதுன்னு தேடாதீங்க, ட்ரெஸ் கிடைக்குதுன்னு தேடாதீங்க, லேண்டு கொடுக்குறாங்கன்னு தேடாதீங்க, வீடு கொடுக்குறாங்கன்னு தேடாதீங்க. இயேசு அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். வசனம் நேரா இருக்கு, இல்லைன்னா நான் சொல்லலை, இதெல்லாம் வசனமே இருக்கு. போஜனத்துக்காக மனுஷகுமாரனை தேடாதிருங்கள், நித்திய ஜீவனுக்கு தேடுங்க. நீங்க நித்திய ஜீவனுக்கு தேடுங்க, போஜனமும் சேர்த்து அவரே கொடுப்பார். போஜனம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லல, ஆனா நீ தேடுகிறது எதுக்காக இருக்கக்கூடாது? அப்பா வீட்டுக்கு வரும்போது பையனுக்கு ஏதாவது என்ன செய்வாரு? வாங்கிட்டு வருவார். பொதுவா பையன் என்ன பண்ணுவான்? அப்பா வந்தோடனே அப்பா வந்துட்டாரு, ஏன்னா அப்பா கையில் என்ன இருக்கு? ஒரு சின்ன பேக் இருக்குது, ஏதோ ஒரு பலகாரம் வாங்கிட்டு வருவாரு, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருவாரு, ஓடி வருவான். ஒரு நாள் அப்பா கையில் இல்லை, அப்பா ஒன்றும் வாங்கிட்டு வரல, அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் பேக் இல்லைன்னு, நீ ஒன்றும் வாங்கிட்டு வரலையா, போங்கப்பா அப்படின்னு போயிட்டானா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அப்ப இதனால வரைக்கும் அவன் எதுக்கு தேடி இருக்கிறான்? என்ன, என் கையில் இருக்கிற பேக்குக்கு தேடி இருக்கிறான். அப்பாவை உண்மையா அவன் தேடலை. கையில் பேக் இருந்தாலும் சரி, பேக் இல்லாவிட்டாலும் சரி, காலையிலேருந்து நான் எங்கள் அப்பாவை பார்க்கல, எங்கள் அப்பா வந்துட்டார். ஒரு நாள் இல்லைன்னா என்ன, வந்திருக்கிறது எங்கள் அப்பா. அவர் கூட கொடுத்தாலும் சரி, கொடுக்கா விட்டாலும் சரி, நான் தேடுவது எங்கள் அப்பாவை தான். நான் எங்கள் அப்பா கொண்டு வர்றது எனக்கு பிடிக்கும், கொடுக்கறது பிடிக்கும், கொடுக்கா விட்டாலும் எங்கள் அப்பாவை எனக்கு பிடிக்கும். இதுதான் உண்மையான அன்பு, அதுதான் நித்திய ஜீவன். அதைத்தான் அவர் சொல்றாரு. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். என்னைக்காவது இயேசு திருப்பி ஃப்ரீயா அனுப்பிச்சிருக்கிறாரா? எங்க 7000 பேருக்கு போட்டிருக்கிறாரு, 4000 பேருக்கு போட்டிருக்கிறாரு, 5000 பேருக்கு போட்டிருக்கிறாரு. சீஷர்கள் 3.5 வருஷம் சாப்பாடு போட்டிருக்கிறாரு. ஒரு நாள் கூட ஃபாஸ்டிங் இல்லையாமா, இல்லையா? யோவானுடைய சீஷர் வந்து பரிதாபமா கேட்கறான்,
எங்களெல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு யோவான் கொல்றான், இவனுங்க நல்லா திங்குறானுங்க, இவனுங்களுக்கெல்லாம் ஃபாஸ்டிங்கே இல்லையான்னு அவர் சொல்கிறாரு. 3.5 வருஷம் கிடையாது, நான் போன பிறகு இருப்பாங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இவனுங்க 10ஆவதுக்கு போகிற வழியில் இருக்கிற வயலில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து குறிச்சிக்கிட்டே வேற போவாங்க. மிச்ச மீதி வேற என்ன சொல்லிடுவார், மீதமானதை கூடை நிறைய அள்ளுங்கள். அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அவன் எடுத்து வச்சுக்கிட்டான், அப்பா சோத்திரம் பிரைஸ் தலாட், இன்னும் ஒரு 6 மணி நேரத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் கொடுக்குறாரு. இது கொடுக்கா விட்டாலும் என் தேவனை நான் தேடுவேன். பேதுரு, இன்னைக்கு அப்பம் இல்லை, என்ன செய்யலாம்? ஆண்டவரே, நான் அப்பத்துக்காக உங்களை வரல, அப்பத்துக்காக உங்கள் பின்னாடி வரதுன்னா நான் என் வீட்டுக்கே போயிருப்பேன். அவ்வளோ 2 போட்டு நிறைய மீனை விட்டுட்டு வந்தது காரணம் என்ன தெரியுமா? அப்பத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற கூட்டம். கடைசியாக வாசிங்க, முடிச்சிடலாம். 10வது வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இது எங்க நடந்துச்சு? என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்துப்போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். தேசத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு, தேசம் ரொம்ப கடினமா இருக்க, போக முடியாதுன்னு என்ன செய்தி பரப்பினார்கள்? துர்ச்செய்தி பரப்பினார்கள். இப்போ துர்ச்செய்தி பரப்பின அந்த குரூப்பில் 12 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? அங்கேயே ஸ்பாட்டில், அன்னைக்கு மறுநாள் 10 பேர் என்ன ஆயிட்டான்? செத்துட்டான். 2 பேர் மாத்திரம் தப்பிச்சான். 29வது வசனம் வாசிங்க. இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. எத்தனை பேரும் செத்து போவீங்கன்ட்டார். 2 பேர் தான் போவாங்க. சிலர் மாத்திரம் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? தேசம் கடினமாக இருக்கு, அங்கே ராட்சதர் இருக்கிறாங்க, அங்கே அரணான பட்டணம்லாம் இருக்கு. மற்ற பட்டணத்தை போல அல்ல, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, உண்மைதான். ஆனால் இந்த 10 பேருக்கும் இந்த 2 பேருக்கும் ஒன்று இருந்துச்சு. அவ்வளவு கடினத்திலையும் இந்த 10 பேர் முடியாது, ஆகாது, நடக்காது, சாவ போகிறோம், எகிப்திலே செத்துருக்கலாம், இங்கே வந்தா சாவணும் முறுமுறுத்தான். இந்த 2 பேர் சொன்னா, இல்லை இல்லை, இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவன் கர்த்தர் மேலே பற்றுள்ளவனாய் இருந்தார். அவன் வாயில முறுமுறுப்பு வரல, விசுவாச வார்த்தை வந்துச்சு. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு. இதுவரைக்கும் நடத்தி கொண்டான்ட்டாரு, இதுக்கு மேல நடத்த மாட்டாரா? நம்மளும் நடத்திட்டாரு. நான் சிறு வயதா இருக்கும் போது, நான் சின்ன பையனா இருக்கும் போது என்னை காப்பாத்தினாரு. நான் பெரியவனாகி, நான் திருமணமாகி, எனக்கு ஒரு குடும்பம் வருது, இப்பவும் காப்பாத்துறாரு. நான் ஒருத்தனா இருக்கும் போதும் காப்பாத்தினாரு, திருமணமாகி 2ஆ இருக்கும் போதும் காப்பாத்தினாரு, ஒரு குழந்தை பிறக்கும் போது 3 ஆகும் போதும் காப்பாத்தினாரு, 2 பிள்ளை பிறந்து 4 ஆகும் போதும் காப்பாத்தினாரு. இன்னைக்கு ஒரு மினிஸ்ட்ரி, நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம், எங்க அத்தனை பேரையும் கர்த்தர் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கு நடத்தினவர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த விசுவாசம் வரணும். என்ன நடக்கும், ஏது நடக்கும், ஃபியூச்சர் என்ன ஆகும், இப்படியே போனா என்ன ஆகும், கையில காசு இல்ல, நாளைக்கு என்ன ஆகும், இன்னைக்கு கையில காசு இல்ல, நாளைக்கு காசு இருக்கலாமே. தேவன் இன்னைக்கு ஏன் கொடுக்கலன்றதுக்கும் காரணம் இருக்கு, நாளைக்கு கொடுக்கறதுக்கும் காரணம் இருக்குது. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது உதவி செய்யறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, ஒரு சிலர் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், போய் கேட்க அசிங்கமா இருக்கும், கேட்க மாட்டோம், அன்னைக்கு கஷ்டம். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல, கேட்காமலேயே கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அன்னைக்கு கையை பிடித்தவர் முடிவு பரியந்தம் கைவிடாமல் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம வாயிலிருந்து மட்டும் முறுமுறுப்பு மட்டும் வரக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுப்பு, சின்ன விஷயம் உடனே பேசாம செத்து தொலையலாம். இது நடந்த சம்பவம். ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் கணவர் எது வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும், எங்கள் அப்பா என்னை எப்படி வச்சிருந்தார் தெரியுமா, தங்க தட்டில் வச்சிருந்தார், எங்கள் அப்பா என்னை ராணி மாதிரி வச்சிருந்தார், நாங்கள் 2 பிள்ளைங்க, 2 பொன் பிள்ளைங்க, எங்கள் அப்பா அப்படி தாங்குவார். இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், கையை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போயிட்டான். இழுத்துட்டு போய், மாமா அவங்க அப்பா கிட்ட, இவங்களை நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்கன்னு சொல்லுங்க, அதே மாதிரி நானும் வச்சுக்கிறேன். ஏன்னா நான் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை, உங்களை மாதிரி வச்சுக்க முடியலன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்படி வச்சுருந்தீங்க அப்படின்ன உடனே
அவங்க அப்பா சொன்னாராம், 21 வயசுக்கு மேலே இவளை வச்சுக்க முடியலன்னு தானே அத்தனை பேர்கிட்ட சொன்னேன், ஒரு மாப்பிளம் தான் சொல்லுங்க, மாப்பிளம் தான் சொல்லுங்க, மாப்பிளம் தான் சொல்லுங்க. நீ தான் வந்து மாட்டின. உனக்கு கை பிடிச்சி கொடுக்கும்போது நான் அழுதனே ஞாபகம் இருக்குதான்னு சொன்னார். ஆமாம் மாமா, பொண்ணை பிரியிறோன்னு அழுதிங்க. சீச்சி, இன்னிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன், நீ மாட்டிக்கிட்டேன்னு நினச்சி தாண்டா நான் அழுதேன்னு சொன்னாராம். எதுக்கு சொல்கிறேன், எவ்வளவு செஞ்சாலும் சிலருக்கு திருப்தி இல்லை. நான் இப்போ ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், தேவன் எவ்வளவு செய்கிறாரு, எவ்வளவு செய்கிறாரு. நம்மளையும் நம்ம குழந்தையா இருந்ததுலேருந்து காப்பாற்றி நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிச்சு, இன்னைக்கு வெறும் சைக்கிளில் போக வழி இருந்தால் நமக்கு ஒரு 2 வீலரையோ 4 வீலரையோ ஏதோ ஒன்று கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறார். இன்னும் முறுமுறுப்பு அப்படி இருக்கலாம், இன்னும் தரல. ஆண்டவர் சொல்றாரு, இவங்கெல்லாம் கானானுக்கு போகவே மாட்டான்டா. ஏன், நான் கொடுக்கறதுல 2 பேர் திருப்தியா இருந்தா மத்தியா, ஆண்டவர் நம்மளை நடத்துவாரு, பயப்படாதீங்க, சந்தோஷம். அந்த 2 பேர் கண்டிப்பா பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பார். முறுமுறுக்கிற அநேகர் மடிந்து போவார்கள், கர்த்தரிடத்துல விசுவாசமாக இருக்கிற சிலர் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். கேட்டுக்கு போகிற வழி விசாலமாயிருக்கும், அதில் அநேகர் போவார்கள். ஆனால் இடுக்கனான வாசல் வழி கொஞ்சம் பேர் தான், சிலர் தான் போவார்கள். ஆனால் அது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும். அல்லேலூயா.